Hi students, this is Vijay Max. Exercise 2.8, question number 8. If omega not equal to 1 is the cube root of unity to show that அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? So first subdivision எடுத்துக்கலாம். So first subdivision take LHS. So LHS என்ன கொடுத்துருக்கு பாருங்க, 1 minus omega plus omega square whole power 6 plus 1 plus omega minus omega square whole power 6. இதோட ஆன்சர் வந்து 28 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, ஒமேகா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா ஒமேகா கியூப் வேல்யூ வந்து 1 அப்படின்னு அர்த்தம். அதோட சம் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது 1 பிளஸ் ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ரைட் சைடு வச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆயிடும். இல்லை 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா ஒமேகா ரைட் சைடு வச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஆகும். இந்த ரிசல்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எல்ஹெச்எஸ்ல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்த 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் பாருங்க. இந்த 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் அதோட வேல்யூ என்னது, மைனஸ் ஒமேகா. அப்போ இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒமேகா. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் ஒமேகா இருக்கு. ஸோ மைனஸ் ஒமேகா மைனஸ் ஹோல் பவர் 6 பிளஸ் செகண்ட் டேர்ம் பாருங்க 1 பிளஸ் ஒமேகா. 1 பிளஸ் ஒமேகா நமக்கு என்ன இருக்கு, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. ஸோ மைனஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2 டைம்ஸ் ஒமேகா பவர் 6 பிளஸ் தென் செகண்ட் பாருங்க மைனஸ் 2 ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. தென் த பவர் ஸ்பிட் பண்ணோம்னா இது மைனஸ் 2 ஹோல் பவர் 6 இன்டூ ஒமேகா பவர் 6 பிளஸ் அதே மாதிரி இங்க மைனஸ் 2 ஹோல் பவர் 6 இன்டூ ஒமேகா ஸ்கொயர் ஹோல் பவர் 6. இது மைனஸ் 2 ஹோல் பவர் 6னா வந்து 64 அப்படின்னு வரும். சரிங்களா? இது வந்து ஒமேகா பவர் 6 பிளஸ் இங்கேயும் மைனஸ் ஹோல் பவர் 6னா 64. இது ஒமேகா பவர் 12. 2 6 are 12. தென் 64 இன்டூ ஒமேகா பவர் 6 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூப் வேல்யூ தெரியும். அப்போ ஒமேகா கியூப் வரும்போது எப்படி எழுதலாம், இது வந்து ஒமேகா கியூப் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ரிசல்ட் நம்மளுக்கு வந்து 1 தெரியும். ஸோ அதே மாதிரி 64 இன்டூ ஒமேகா பவர் 12 எப்படி எழுதலாம், ஒமேகா கியூப் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. அப்போ 3 கூட எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண வரும்னா 4 டைம்ஸ். 3 4s are 12 அப்படின்னு அர்த்தம். அப்போ 64 இன்டூ இது நம்மளுக்கு ஒமேகா கியூப் 1 ஸ்கொயர். தென் நீங்க 64 இன்டூ ஒமேகா கியூப் 1 பவர் 4 டைம்ஸ். ஸோ 1 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை 1 தான். 1 இன்டூ 64னா 64. செகண்ட் டைம் 1 இன்டூ 64னா 64. உங்க பேப்பர் நம்மளுக்கு என்ன வருது, 128 வருது. ஈக்குவல் டு RHS. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம பாருங்க செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் டேக் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்துட்டோம்னா கிவன் டேர்ம்ஸ் பாருங்க 1 பிளஸ் ஒமேகா இன்டூ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் ஒமேகா பவர் 4 இன்டூ 1 பிளஸ் ஒமேகா பவர் 8 இன்டூ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா 1 பிளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுல இருக்கிற டேர்ம்ஸை டூ டேர்ம்ஸை ஒரு டேர்மா அஷ்யூம் பண்ணிக்கணும். சரிங்களா? அதாவது 2 டேர்முக்கு ஒரு பிராக்கெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஒரு பிராக்கெட் எடுத்திருக்கேன். இது 1 பிளஸ் ஒமேகா. தென் செகண்ட் அதே மாதிரி எழுதிங்கன்னா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே. அடுத்த 2 டேர்ம்ஸ் வரும்போது அதே மாதிரி 1 பிளஸ் இங்க ஒமேகா பவர் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒமேகா பவர் 4 அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம், ஒமேகா பவர் 4 பார்த்தா நம்மளுக்கு ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஒமேகா கியூப் வேல்யூ 1 ஆயிடுச்சுன்னா 1 இன்டூ ஒமேகானா நம்மளுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒமேகா அப்படின்னு வந்துடும். அப்போ ஒமேகா பவர் 4 எழுதினாலும் இல்ல ஒமேகான்னு எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகே. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் பாருங்க 1 பிளஸ் ஒமேகா பவர் 8. ஒமேகா பவர் 8 எப்படி எழுதலாம், ஒமேகா கியூப் இன்டூ ஒமேகா ஸ்கொயர். அதாவது பாருங்க பேஸ் சேம் பவர் 3 பிளஸ் 3 6, 6 பிளஸ் 2 வந்து 8. அப்போ வேல்யூ 1, இதோட வேல்யூ 1 வந்து ஒமேகா ஸ்கொயர். அப்போ 1 கூட மல்டிப்ளை பண்ணா ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா பவர் 8 எழுதினாலும் இல்ல ஒமேகா ஸ்கொயர் எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கோ ஸோ அதே தான் அடுத்த 2 டேர்ம்ஸ் வந்துருக்கு. அப்போ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த லாஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கமோ நம்ம சால்வ் பண்ணோம்னா
இதே டேர்ம்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் டேர்மே அதே தான், செகண்ட் டேர்ம் 2 டேர்ம்ஸ் வந்துருச்சு. அப்போ லாஸ்ட்லயும் இதே 2 டேர்ம்ஸ் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம். அப்ப இதே டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். 1 பிளஸ் ஒமேகா இன்டூ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். அதாவது ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஒரு வச்சுட்டு லாஸ்ட் இருக்கிற 2 டேர்ம்ஸ் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, தென் 1 பிளஸ் ஒமேகானா இன்ட்ல கொடுத்த பாருங்க, 1 பிளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர், 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா. அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1 பிளஸ் ஒமேகா அப்போட வேல்யூ நமக்கு என்னது, மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர்னா மைனஸ் ஒமேகா. அதே மாதிரி அடுத்த டேர்ம்ஸ் இது 1 பிளஸ் ஒமேகானா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் இது பார்த்தா நம்மளுக்கு மைனஸ் ஒமேகா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதே மாதிரி லாஸ்ட் டேர்ம்ஸ் பாருங்க, இது வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ மைனஸ் ஒமேகா அப்படின்னு அர்த்தம். ஓகே, தென் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஒமேகானா ஒமேகா கியூப் அப்படின்னு அர்த்தம். இன்டூ அதே மாதிரி அடுத்த டேர்மும் ஒமேகா கியூப் இன்டூ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. லாஸ்ட் டேர்மும் ஒமேகா கியூப். ஸோ நம்மளுக்கு ஒமேகா கியூப்னா 1 தெரியும். அப்போ 1 இன்டூ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த டாட் நோட்ஸ் வந்து மல்டிபிளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். 1. ஸோ 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து RHS. இதுதான் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டா நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்.